guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி த ரெண்ட். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கலந்த மூவி. அதனால சஸ்பென்ஸாவே இருக்கும். நம்ம இப்ப மூவிக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு பேர் காட்டுறாங்க. இவனோட நேம் வந்து சார்லி, அவ பேர் வந்து மீனா. வீக்கெண்ட்ல ஒரு வெக்கேஷன் போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆன்லைன்ல சில பிளேசஸ் செக் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எதனாலனா இவங்க பண்ற பிசினஸ்ல பெரிய ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதே மீனாவை பிக்கப் பண்றதுக்காக அவளோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அப்ப இவன் ஹஸ்பண்ட் கிடையாதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவன் ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப். இவன் அங்க இருந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக உள்ள போவா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிக்கிறத வச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ். இவன் கொஞ்ச நாள் முன்னாடி யாரையும் அடிச்சதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அதனால எந்த வேலையும் கிடைக்கல, ட்ரக் ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். சார்லி நாளைக்கு வெக்கேஷன் போற பிளான் எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கான். மீனா வந்தப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க. நைட்டு சார்லியோட வீட்டுல அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நாளைக்கு வீக்கெண்டு நம்ம ரெண்டு பேரும் என்னோட பிரதரோட ஃபேமிலியும் வீக்கெண்டுக்கு ஒரு பிளேஸுக்கு போறோம்னு சொல்றான். இவ இதெல்லாம் செட் ஆகுமா, வேலைக்கு ஆகுமான்னு கேக்குறா. சார்லி அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அவங்க ரெண்டு பேர் தனியா இருப்பாங்க, நம்ம ரெண்டு பேர் தனியா இருப்போம், நோ ப்ராப்ளம் சொல்றான். நெக்ஸ்ட் டே சார்லி மீனாவும் உன்னோட பிரதரையும் பிக்கப் பண்ண வந்திருக்கான். சார்லி திட்டுறான், பெட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது, ஆல்ரெடி சொன்னல. அந்த பிளேஸோட ஓனர் பெட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாரான்னு தெரியல. இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நாங்க ஓனர் கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே வர வேண்டிய பிளேஸுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த பிளேஸோட ஓனர் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓனர் வீட்டை சுத்தி கட்டுறாரு. அங்க பாத்ரூம்ஸ் இருக்கு, டவல்ஸ் இருக்கு, உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. நைட் இந்த பால்கனில வந்து நின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் எல்லாம் அழகா தெரியும் சொல்லுவாரு. சார்லியோட ஒய்ஃப், ஐயோ நம்ம டெலஸ்கோப்பை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஓனர், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்கிட்ட ஒரு டெலஸ்கோப் இருக்கு, நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வந்து தரேன். உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்க இருக்கு. இன்டர்நெட் இல்ல ஒய்ஃபை ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ரோட தாண்டி போனா உங்களுக்கு கிடைக்கும். வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. சார்லி அவனோட ஒய்ஃபும் வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹவுஸ் ஓனர் காரை நிறுத்திட்டு இவங்களே பார்த்துட்டு ஸ்பீடா போறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு சவுண்ட் கேட்டு வந்து எட்டி பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு. சார்லியோட பிரதர் வீட்டை சுத்தி பார்த்துட்டு போது பின்னாடி ஒரு டோர் இருக்கு. அதுல எலக்ட்ரானிக் லாக் போட்டிருக்கு. இவனுக்கு ஓபன் பண்ண முடியல. இவங்க அதை பெருசா எதுவும் கண்டுக்கல, அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. 4 பேர் பீச் சைடு வாக் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஃப்ரண்ட்ல சார்லியும் மீனாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி சார்லி பிரதரும் ஒய்ஃபும் பேசிட்டு வராங்க. சார்லி பிரதர் கூடிய சீக்கிரத்துல அவன் என்னை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஒய்ஃப், எதனால அப்படி சொல்றீங்க? இவன் என்னோட ஒய்ஃப் நல்லா படிச்சிருக்கா, அழகா இருக்கா, நல்ல வேலையில இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறா. ஆனா நான் அப்படி கிடையாதுல்ல. நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவ அளவுக்கு நான் என்னால வர முடியாது. அதனால அவ என்ன போரிங்கா கூட ஃபீல் பண்ணலாம். சார்லி ஒய்ஃப் அவனை கம்பெனிக்கு ஆளா எடுக்கிறா. அவ ஒன்னும் ஸ்மார்ட்டா, அழகா, நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கரை தேடல. அவளுக்கு சப்போர்ட்டா, கேரிங்கா, பாசமா இருக்கிற ஒரு ஆள் தான் அவளுக்கு தேவை. நீ அது மாதிரி தான் இருக்க, அதனால அதை பத்தி எதுவும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. மீனா வந்துட்டு சரி வாங்க போலான்னு சொல்றா. எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த டெலஸ்கோப் இருக்கு. பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே டெலஸ்கோப் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஓனர் ரொம்ப நல்லவருன்னு இந்த 3 பேருக்கும் தோணுது. ஆனா மீனா என்ன சொல்றான்னா, நம்ம இந்த பிளேஸ் ரெண்டுக்கு எடுத்திருக்கோம், நம்ம கிட்ட கேட்காம நம்ம வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போறது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் ஓவரா தான் போறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் டின்னர் சாப்பிட போறாங்க. சார்லியோட ஒய்ஃபுக்கு நாளைக்கு நல்ல ஒரு பிளான் இருக்கு, இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்களே, எப்போ ரிலீவ் பண்ண போறீங்கன்னு கேட்கறா. சார்லி ஒய்ஃப், நான் நாளைக்கு தான் பிளான் பண்ணி வச்சேன், சரி நான் இன்னைக்கே எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லி ஒரு பவுடர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. 3 பேருக்கும் ஓகே. ஆனா சார்லி ஒய்ஃபுக்கு மட்டும் இது ஓகே இல்ல. எதனாலனா, நாளைக்கு மார்னிங் அந்த பிளான் வச்சிருக்காங்களே வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கு, நான் போய் சீக்கிரம் தூங்கணும், அப்பதான் சீக்கிரம் எழுந்துக்க முடியும்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இந்த 3 பேரும் பயங்கரமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தூங்கிட்டு இருக்க சார்லியோட ஒய்ஃப் மேல யாரோ ஒருத்தர் பவுடரை தூவுறாங்க. இந்த சைடு அந்த 3 பேரும் ஸ்டார்ஸை பத்தி பேசிக்கிட்டே பீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நான் போய் எடுத்துட்டு வரேன்ட்டு சார்லியோட பிரதர் அங்க இருந்து போயிட்டான். இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் அவ ஒன்னத்தை நோட் பண்றா, உள்ள போன என் ஹஸ்பண்ட் ஆளை காணோம், நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லி உள்ள போய் பார்த்தா பயபோல போதையில சோஃபால படுத்து தூங்கிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் வெளியே இருக்க ஹாட் டப்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. போதையில இவங்களுக்கே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. அப்ப அங்க இருக்க நாய் குலைக்குது. அதை கேட்டுதான் இவங்களுக்கு சுய நினைவே வருது. நான் தூங்க போகணும்னு சொல்லிட்டு மீனா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இதெல்லாம் யாரோ வீட்டுக்கு வெளியில தூரமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. மீனா உள்ள போய் குளிச்சிட்டு இருப்பா. அப்ப சார்லி வந்து கிஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் சார்லி பிரதரும் ஒய்ஃபும் கிளம்பி இருக்காங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கு. பட் சார்லியும் மீனாவும் பார்த்து கூட மாட்டாங்க, ரொம்ப பேடா ஃபீல் பண்றாங்க நேத்து நடந்தது பத்தி. சார்லியோட பிரதரும் சார்லியோட ஒய்ஃபும் கிளம்பி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல தனியா இருக்காங்க. மீனா சார்லியை பார்த்து, லாஸ்ட் நைட் நடந்த மாதிரி இனிமேட்டு நடக்கவே கூடாது, அவனும் ப்ராமிஸ் பண்றான். இதை பத்தி அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வேணாம்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சைடு சார்லி பிரதரும் சார்லியோட ஒய்ஃபும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சார்லியோட பிரதர் சார்லியோட அஃபேர்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டான். அதை பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத தூரமா நின்று யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல மீனா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு குளிச்சிட்டு இருப்பா. அப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறா, ஷவர்ல ஏதோ ஹிடன் கேமரா இருக்கிற மாதிரி இருக்கு. சார்லியை கூப்பிட்டு செக் பண்ண சொல்றா. அவன் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா கேமரா தான் அப்படின்னு சொல்றான். இவன் நான் போலீஸ் கால் பண்றேன்னு சொல்லுவா. சார்லி துடிச்சு பிடிச்சு ஓடி போய் பக்கத்து பாத்ரூம்ல இருக்கிற ஷவரை பாக்குறான். அதுலயும் கேமரா இருக்கு.
இருக்கு. சார்லி என்னாலலாம் போலீஸுக்கு கால் பண்ண முடியாது. எதனாலனா லாஸ்ட் டைம் நடந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம போலீஸுக்கு கால் பண்ணோம்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம 2 பேரும் இவங்க 2 பேர்கிட்ட மாட்டிப்போம். அதனால வேணான்னு சொல்றான். அப்ப மீனா கேக்குறா, எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ண போறோம்? இந்த மாதிரி பண்றவன நம்ம மிரட்டி போட்டோஜை கேட்போம் அப்படின்னு சொல்றான். சார்லி முடியவே முடியாது. நம்ம ஒருவேளை அவனை மிரட்டணும்னா அவன் அந்த போட்டோஜை இவங்க 2 பேர்கிட்ட காட்ட மாட்டான்னு எப்படி சொல்லுவேன்? வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இதை பத்தி மறந்துரு, சைலண்டா நாளைக்கு மார்னிங் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம், அது வரைக்கும் அமைதியா இருன்னு சொல்லி அவளை அடக்கி வைக்கிறான். ஃபால்ஸுக்கு போன இவங்க 2 பேரும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. சார்லி ஒய்ஃப் வந்து பயங்கர கோவமா இருக்கா. எதனாலனா சார்லியோட பிரதர் சார்லியோட அஃபரை பத்தி எல்லாம் போட்டு கொடுத்துட்டான்ல, அதனால கேக்குறா, நீ திருந்தவே மாட்டியா? இப்படியேதான் இருப்பானா, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போறேன்னு அடம் பிடிக்கிறான். ஒரு வழியா அவன் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான். சார்லி ஒய்ஃப் திருப்பி நம்ம அந்த பவுடரை எடுத்துக்கலான்னு வந்து கேக்குறா. ஆனா யாருமே அதுக்கு ரெடியா இல்ல. அப்பதான் சார்லி பிரதர் ஒன்னத்தை நோட்டீஸ் பண்றான். நம்ம கூட ஒரு டாக் இருந்தது, அதை காணும்னு சொல்லி வெளியே தேடிட்டு இருக்காங்க. எவ்வளவு தேடியும் அந்த நாயை காணும். அதனால வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. ஹாட் டப் ஒர்க் ஆகல, அதனால நான் ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்றா. இதை கேட்டோன்னா இவங்க 2 பேருக்கு பயமா இருக்கு. எதனாலனா ஹவுஸ் ஓனர் தான் கேமரா வச்சு இவங்களை வாட்ச் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. சார்லி பிரதர் நல்ல வேலை பண்ண, ஒருவேளை அவர் தான் என்னோட டாகை கூட்டிட்டு போனாலும் போயிருக்கலாம், அவர் வரட்டும் கேட்கலான்னு சொல்றான். அவரும் டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. சார்லி பிரதர் போய் கேட்கறான், என்னோட டாக் எங்க, நீங்க பாத்தீங்களான்னு. ஆனா அவருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. ஹாட் டப்புக்கு கூட்டு போய் காட்டுறாங்க. அவர் ரெடி பண்ணிட்டாரு, இப்போ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இனிமேட்டு எந்த ப்ராப்ளம் வராது. ஹவுஸ் ஓனர் கிளம்புறதுக்காக கார் கிட்ட வருவாரு. அப்ப மீனா நாயை தேடிட்டு இருப்பா. மீனா ஹவுஸ் ஓனர் கிட்ட லாஸ்டா அவங்க கிட்ட ஒன்னு காட்டணும்னு சொல்லி பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறா. ஹவுஸ் ஓனர் மிரட்டா, லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன், அந்த போட்டோஜை ஒழுங்கு மாதிரி தான் என்கிட்ட கொடுத்துரு, இல்லாட்டி நான் போலீஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாதுன்றாரு. இவ போன்ல இருக்க டார்ச் லைட் அடிச்சு காட்டுறா, இத பாரு. அவரும் பார்த்துட்டு, என்னது இது, எனக்கு ஒன்னும் புரியல, நீங்க ஏதோ ஸ்கேம் பண்ணி என்ன மாட்ட வைக்க பாக்குறீங்களா? இதெல்லாம் நான் பண்ற ஆள் கிடையாதுன்னு சொல்றாரு. நீ என்ன போலீஸ் கால் பண்றது? நானே போலீஸ்க்கு கால் பண்றேன், கால் பண்ண ட்ரை பண்ணுவாரு. மீனா அவரோட போனை புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த சவுண்ட் கேட்டு இவளோட ஹஸ்பண்ட் உள்ள வந்து அந்த ஆளை போட்டு செம்மட்டி அடிக்கிறான். இந்த சத்தம் கேட்டு சார்லி தான் வந்து அவங்க 2 பேரையும் தடுக்கிறான். ஹவுஸ் ஓனருக்கு செம்மடி, அவர் மயக்கமே ஆயிட்டாரு. சார்லி மீனாவை கூட்டிட்டு போய், என்னாச்சு, எதனால இப்படி நடக்குதுன்னு கேக்குறான். மீனா, நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட அந்த கேமராவை பத்தி கேட்டேன், ஆனா அதை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியல, நம்ம தான் ஏதோ ப்ராப்ளம் பண்ண போறோம்னு நினைச்சிட்டு அவரு போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணாரு, நான் அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து அவரை போட்டு அந்த அடி அடிச்சிட்டான். அப்ப சார்லியோட ஒய்ஃப் வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறா. மீனா தான் எக்ஸ்பிளைன் பண்றா, இந்த மாதிரி கேமரா இருந்துச்சு, நான் அவர்கிட்ட கேட்டேன், அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லுவா. இதை யாரோ கேமராஸ் வழியா போன்ல பாத்துட்டு இருக்காங்க. கிளவுஸ் போட்ட ஒரு ஆளு ஹவுஸ் ஓனரே கொலை பண்ணிட்டான். சார்லி ஒய்ஃப், சரி நான் போய் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போறா. சார்லி போய் செக் பண்ணி பாக்குறான், அவருக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்கு அப்படின்னு. பார்த்தா அவர் செத்துட்டாருன்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. போய் இவ்வளவு ஸ்டாப் பண்ற ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ற முன்னாடி அவளும் வந்து ஹவுஸ் ஓனரோட பல்ஸ் செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவருக்கு உயிர் இல்ல. எல்லாரும் பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க. சார்லி ஒய்ஃப், அவர் செத்துட்டாரு, அவருக்கு உயிர் இல்லைன்னு சொன்னோன்னே சார்லியோட பிரதருக்கு ரொம்ப பேடா ஃபீல் ஆகுது. அவனால நம்பவே முடியல நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோமான்னு. மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்றா. மீனா சார்லியை பார்த்து இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறா. சார்லி, வேற வழியே கிடையாது, போலீஸுக்கு போனா என்னோட பிரதரோட லைஃப் சுத்தமா போயிடும், அவன் ஜெயிலுக்கு போயிடும், அதனால இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம், எல்லா எவிடன்ஸும் கிளியர் பண்ணிட்டு போட்டோஜை கண்டுபிடிச்சு நம்ம டெலீட்டும் பண்ணிடலாம். மீனா ஒத்துக்கிறா. ஆனா சார்லியோட ஒய்ஃபுக்கு இதுல விருப்பமே கிடையாது. நான் போலீஸ்க்கு தான் கால் பண்ண போறேன், என்னாலலாம் இந்த பெயினை மறந்துட்டு என்னால வாழ முடியாது. இவனும் சொல்லி புரிய வைக்கிறான், வேற வழியே கிடையாது, நீ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இரு, நாங்க போயிட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு வரோம், நம்ம கிளம்பி நம்மளோட பிளேஸுக்கே போயிடலாம். சார்லி ஒய்ஃபை தனியா அங்க வீட்டுல விட்டுட்டு இவங்க 3 பேரும் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண வந்திருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட் பண்ணிட்டு பாடியை தூக்கி கடல்ல போடலான்னு தூக்கி போடுவாங்க. அந்த பாடி நடுவுல பாறையிலே மாட்டிக்குது. சார்லி கல்லெல்லாம் தூக்கி போட்டு பாக்குறான், என்ன ஆனாலும் அந்த பாடி கீழே போற மாதிரியே தெரியல. சார்லியோட பிரதர் அவனே இறங்கி அந்த பாடியை கடல்ல தள்ளி விட்டுட்டான். வீட்டுல சார்லியோட ஒய்ஃப் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஷவர்ல இருந்து தண்ணி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவ போய் 2 பாத்ரூமோட ஷவரை செக் பண்ணி பார்த்தா அது க்ளோஸ்ல தான் இருக்கு. இவ ஹாலுக்கு வந்து பார்த்தா பயங்கரமான ஷாக். அங்க டிவில ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. சார்லியும் மீனாவும் ஒன்னா இருக்கிற வீடியோ. அதை பார்த்து இவ பயங்கரமா டென்ஷன் ஆகி இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி காரை எடுத்துக்கிட்டு போறா வெளியே. அந்த டைம் போன 3 பேர் ரிட்டர்ன் வருவாங்க. இவ கிளம்புறத பார்த்துட்டு சார்லி பின்னாடியே ஓடி போறான். அவ காரை நிறுத்திட்டு, நீயும் மீனாவும் ஒன்னா இருந்த வீடியோவை நான் பார்த்துட்டேன், இப்ப எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேலும் உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிட்டா. இவன் கத்திட்டே கிடக்குறான். சார்லி பிரதரும் மீனாவும் அந்த வீடியோக்காக தேடிட்டு இருக்காங்க எங்க இருக்குன்னு. சார்லியோட ஒய்ஃப் ஸ்பீடா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பா. அப்ப ஸ்கிட் ஆகி ஒரு மரத்துல மோதி நிக்குது. இவ இறங்கி பார்த்தா யாரோ ட்ராப் பண்ணி வேணுங்கன்னே இந்த காரை மோத வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னா உள்ள ஏறி சார்லிக்கு மெசேஜ் பண்றா. சார்லியும் மெசேஜை பார்த்துட்டான், ஏதோ ப்ராப்ளம், நான் ரோட்டுக்கு நடுவில் நிக்கிறேன், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருப்பா. அதை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி வரான். சார்லி ஒய்ஃப் கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போது யாரும் இவளை பார்த்து ஸ்பீடா ஓடி வராங்க. இவன் அங்கிருந்து ஓடி வந்து செக் பண்ணி பார்க்கறான். காரோட கண்ணாடி டோர் வந்து உடைஞ்சிருக்கு. ஒய்ஃபை காணோம். கால் பண்ணிட்டே இருப்பான். பார்த்தா தூரத்துல அந்த போன் மட்டும் வேற யார் கையிலயும் இருக்கு. இவன் ஒய்ஃப் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்பீடா நடந்து வந்துட்டு இருப்பான். பார்த்தா கால்ல
மேல ஏதோ தட்டுப்படும். என்னடா தட்டுப்படுதுன்னு பார்த்தா இவனோட ஒய்ஃப் அங்க செத்து கிடக்குறா. யாரோ சுத்திய வச்சு செம்ம அடி அடிச்சு கொன்னுட்டு இருக்காங்க. இவன் நிமிர்ந்து பார்க்கும்போது மாஸ்க் போட்ட ஒரு ஆளு சுத்தி எடுத்துட்டு வந்து இவனையும் அடிச்சு கொன்னுட்டான். இந்த சைடு சார்லி பிரதரும் மீனாவும் அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டோரை கண்டுபிடிச்சிருப்பான்ல இவன். ஒருவேளை இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டோரை உடைச்சு உள்ள வந்து பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே பழைய திங்ஸா தான் இருக்கு. சரி மேல வந்து தேடலான்னு இவன் வருவான். அப்போ ஒரு வீடியோ வருது சார்லி போன்ல. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அந்த வீடியோவை இவனுக்கும் சென்ட் பண்ணி விட்டுட்டான் போல. இவன் செம்ம கோவமா அவளை பார்த்து கேட்கறான், என்னது இது, இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடு அப்படின்னு. அவளை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கீழே யாரோ வந்தா சத்தம் கேட்குது. சார்லி தான் வந்திருப்பான், அவனை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கீழே போய் தேடிட்டு இருப்பான். ஒரு கபோர்டை திறந்து பார்ப்பான். அது உள்ள இருந்து அந்த மாஸ்க் போட்ட ஆளு சுத்திய வச்சு இவனையும் அடிச்சிட்டான். சத்தம் கேட்டு கீழே மீனா வந்து பார்க்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் கீழே விழுந்து கிடக்குறான். மாஸ்க் போட்ட அந்த சைக்கோ இவன் கிட்ட வருவான். இவளோட ஹஸ்பண்ட் அவன் காலை பிடிச்சி இழுத்து தடுக்கி விட்டுருவான். இதுதான் சான்ஸ்னு மீனா அங்கிருந்து மாடிக்கு ஓடிடுவான். இந்த சைக்கோ சுத்திய வச்சு அவன் தலையிலேயே ஒரே அடி, அவன் செத்துட்டான். மேல வந்து தேடி பார்ப்பான், அங்க மீனா இருக்க மாட்டான். பால்கனி வழியா எட்டி பார்க்கும்போது அவளோட ஷூ ஒன்று அங்க கிடக்கும். இவன் என்ன நினைச்சிட்டானா அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி உடனே அவசரமா கீழே இறங்கி ஓடுவான். அவன் போன அப்புறம் இவன் ஒளிஞ்சிட்டு இந்த இடத்துல இருந்து வெளியே வந்து வீட்டுல இருந்து தப்பிச்சு போலான்னு கையில ஒரு சின்ன ஒரு ஆணி மாதிரி எடுத்துக்கிட்டு வெளியே வருவா. அந்த சைக்கோ இவளுக்காக தான் ஒளிஞ்சிருப்பான். இவ அங்கிருந்து போறத பார்த்தோன்னே பின்னாடியே வந்து அடிக்கலாம் ட்ரை பண்ணுவான், மிஸ் ஆயிடும். இவ கையில இருக்கிற அந்த சின்ன ஆணியை வச்சு அவனோட மூஞ்சிலே குத்துவா. ஆனா மாஸ்க் இருக்கனால சரியா படாது. இதுதான் சாக்குன்னு அங்க இருக்கிற காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிடுவா. பின்னாடியே இந்த சைக்கோவும் துரத்திட்டு வருவான். இடத்துல கண்ணு தெரியாதனால காலை ரெடி மலை மேல விழுந்து செத்துருவா. அவங்க 4 பேரையும் சக்சஸ்ஃபுல்லா கொலை பண்ணிட்டான். வீட்டுக்கு வந்து எல்லா எவிடன்ஸும் எடுக்கிறான். கேமரா, அவங்களோட திங்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு போய் ஸ்டே பண்றான். அங்க இந்த கேமரா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்து இப்ப புதுசா வீட்டுக்கு வந்தவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சைக்கோ கொலைக்காரன் திருந்தவே மாட்டான். இப்படி ஒவ்வொரு ஃபேமிலியா கொல்றது தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு. இவனோட கொலைகள் தொடரும் சொல்லி இந்த மூவியை இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவில பார்க்கலாம். பாய்.